வணக்கம் தமிழா, நீங்கள் பார்த்துருக்க டெக்ரிவெல் தமிழ் சேனல். என்னுடைய பெயர் ஆதவன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் Samsung Galaxy M21 யூஸ் பண்ணியிருக்க One UI 2.0 ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். AR emoji எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் Samsung M21 அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ வீடியோவும் கேமிங் ரிவ்யூ வீடியோவும் பார்க்கல அப்படின்னா மேலே கார்டில் லிங்க் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் பார்த்துருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எந்த ஒரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபீச்சர் பேர் ஃபோக்கஸ் மோட். இந்த ஃபோக்கஸ் மோட் அப்படின்றதுலேயே அதுக்கான அர்த்தம் என்னன்றது, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது படிச்சுட்டு இருக்கும்போதோ, ஏதாவது ஆஃபீஸில் ஏதாவது மீட்டிங்கில் இருக்கும்போதோ, உங்களுக்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மோட் ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஜாலியாக டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அந்த ஒர்க் பண்ணலாம். இப்போ இந்த மோட் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஆப் தவிர மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் போயிடுச்சு. அதாவது நீங்கள் டச் பண்ணாலுமே ஃபோக்கஸ் மோடில் இருக்குது, அதுலேருந்து வெளியே வந்தால் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த 3 ஆப் தவிர மற்ற எந்த ஆப் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஃபோக்கஸ் மோடில் போட்டு நீங்கள் பாட்டும் ஒர்க்கை டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் பண்ணிகிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் இருக்குது செப்பரேட் ஆப் சவுண்ட். அதாவது ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் நீங்கள் எந்தெந்த மாதிரி ஆடியோ டிவைஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு ஃபோனில் வேணுமா இல்லை வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கரில் வேணுமா அப்படின்றது ஒவ்வொரு ஆப்புக்கும் தனித்தனி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஆப்பில் போய்ட்டு யூடியூப் செலக்ட் பண்ணுறேன். ஆடியோ டிவைஸில் போய்ட்டு நம்ம வந்து ஃபோன் இருக்குது, நீங்கள் ஏதாவது ஒரு ப்ளூடூத் டிவைஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ப்ளூடூத் டிவைஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்புக்காக மட்டும் தனியாக சவுண்ட் அங்கே ப்ளே ஆகும், மற்றபடி எல்லாமே ஃபோனில் தான் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி ஒரு ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. கால் டிஸ்பிளே வைல் யூஸிங் ஆப்ஸ். அதாவது நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கால் வந்துச்சு அப்படின்னா அந்த கால் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 டைப்பில் இருக்குது. அது ஓவர்லே ஆகி அந்த ஆப்புக்கு மேலே வரணுமா ஃபுல் ஸ்க்ரீனாக, இல்லை ஒய்டாக பாப்அப் மோடில் மேலே மட்டும் வந்தால் போதுமா, அப்படி இல்லை மினி பாப்அப் அதாவது மேலேயே சின்னதாக வந்தால் போதுமா அப்படின்றத நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட். இதில் இருக்க ஆப்ஷன் என்னென்னா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு டூல் பார் அப்பியர் ஆகும். அந்த டூல் பாரை வச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன்ஷாட், அதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து முடிச்சதை எக்ஸ்ட்ரா வேணுனாலும் கவர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இதுவே போகணுனாலும் இதோட முடிச்சிக்கலாம். அதை ஏதாவது வரையணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் ஆகுது. அதாவது 2 ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஜேபிஜியில் சேவ் பண்ணிக்கலாம், பிஎன்ஜி ஃபார்மேட்லையும் சேவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மோஷன் அண்ட் ஜெஸ்டர்ஸ். இதுதான் எல்லா மொபைலையும் ஒரு அட்வான்ஸ்டு ஃபீச்சராக இருக்கும். இந்த மொபைலையும் சில லிஸ்ட் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொன்றா என்னென்னதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் அலர்ட். அதாவது நீங்கள் ஃபோனை வச்சுட்டு வேறு ஏதாவது வேலையை போயிட்டீங்க அப்படின்னா அதில் மெசேஜோ இல்லை மிஸ்டுகளோ வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனை அன்லாக் பண்ணாமே தெரிஞ்சுக்கலாம். அது எப்படின்னா, ஃபோனை நீங்கள் கையில் எடுக்கும்போது வைப்ரேட் ஆகும். மெசேஜோ இல்லை மிஸ்டுகளோ வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கையில் எடுக்கும்போது ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக வைப்ரேட் ஆகும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஈஸ் மியூட். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து பவர் பட்டனையோ இல்லை வால்யூம் பட்டனையோ ப்ரெஸ் பண்ணி மியூட் பண்ண தேவையில்லை. உள்ளங்கையை கொண்டு போய் ஃபோனுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா அங்கே சென்சார் வந்து சென்ஸ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக மியூட் பண்ணிடும். ஃபிங்கர் சென்சார் கெஸ்டர். உங்கள் ஃபோனுக்கு பின்னாடி இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கை வச்சு நீங்கள் வந்து மேலே இருக்க நோட்டிஃபிகேஷன் பேனில் கீழேயும் மேலேயும் ட்ராக் பண்ணிக்கலாம். அது எப்படின்ட்டு தான் பார்க்குறீங்க. இதை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் டபுள் சைடு கீழே வந்து ஸ்லைட் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பேனல் கீழே வரும். அதே மேலே ஸ்லைட் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பேனல் மேலே போயிடும். அதாவது நீங்கள் ஃபோனை ஒன் ஹேண்டில் பிடிச்சி யூஸ் பண்ணும்போது இது மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பால்ம் ஸ்வைப் டு கேப்சர். அதாவது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு இந்த பட்டன் அமைக்கியோ இல்லை வேறு மாதிரி எப்படியோ எடுக்க தேவையில்லை. 3 ஃபிங்கரை ட்ராக் பண்ணி எடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் உங்களோட ஹேண்டை வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்க்ரீனோட லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு கொண்டு போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடும். அந்த ஆப்ஷன் தான் இது. அடுத்து ஸ்வைப் டு கால் ஆர் சென்ட் மெசேஜ். நீங்கள் வந்து இந்த சாம்சங்லேயே கொடுத்த ஒரு நல்ல ஃபீச்சர் தான். ரைட் சைட் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா கால் போகும், லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா மெசேஜ் போகும். கேம் லான்ச்சர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்க எல்லா கேமும் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து இது மூலிமா எந்த கேம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரா பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். ஐகான்ஸ் அண்ட் ஏஓடிஸ். ஐக்கானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தீம்ஸ்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நிறைய ஐகான்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு எது வேணுமோ அது டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமான ஐகான்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரீ வேணுமா ஃப்ரீ பண்ணிக்கலாம், பெய்டு வேணுமா பெய்டு பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ஸ்டைலில் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டைல் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏஓடினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோனோட ஸ்க்ரீன் ஷேவரில் நீங்கள் என்ன ஃபோட்டோ வைக்கணும்னு விரும்புங்களோ அந்த ஃபோட்டோ வச்சுக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி எடுத்த ஃபோட்டோ வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஜிப் இமேஜ் வச்சுக்கலாம், இல்லை இங்கேருந்து டவுன்லோட் பண்ணுற ஏதாவது ஒரு இமேஜ் வந்து அங்கே வச்சுக்கலாம். இதுதான் அந்த ஏஓடி யூஸ் ஆகுது. கிளாக் ஸ்டைல். இது உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் வச்சுக்கலாம். அனலாகில் இருக்குது, டிஜிட்டலில் இருக்குது, இந்த டிஜிட்டல் ஸ்க்ரீன் ஷேவரில் இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். நீ சொன்னாலே நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஜிப் இமேஜ் வச்சா உங்களுக்கு இப்படி தான் இருக்குது இந்த கிளாக்கு. உங்கள் ஸ்க்ரீன் லாக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு ஜிப் இமேஜ் வந்து உங்களுக்கு முன்னாடி டிஸ்பிளே ஆகும். இல்லை இது ஜிப் இமேஜ் வேணாம் அப்படின்னா நீங்கள் உங்களோட இமேஜ் கூட வச்சுக்கலாம், உங்களோட பர்சனல் இமேஜ் கூட ஏதாவது வச்சுக்கலாம். பேனிக் மோட். இது ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பவர் பட்டனை
3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எமர்ஜென்சி கால் போகும். நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு வியூ ஸ்டைலில் 2 ஆப்ஷன் இருக்கும். டீடைல்ஸ், ஐகான் ஒன்லின்னு இருக்கும். அதில் நீங்கள் டீடைல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும்போது என்ன ஆப்லேருந்து என்ன மெசேஜ் வந்துருக்குன்றதை முன்னாடி நோட்டிஃபிகேஷனை காமிக்கும். அதை நீங்கள் ஐகான் ஒன்லின்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆப்லேருந்து மெசேஜ் வந்துருக்கு மட்டும் தான் காமிக்கும், என்ன மெசேஜ்னு வெளியே டிஸ்பிளே ஆகாது. அடுத்தது ஹைட் கண்டென்ட்ன்ற ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துருக்கு மட்டும் தான் வரும். வாட்ஸ்அப்லேருந்து என்ன மெசேஜ் வந்துருக்குன்றது அங்கே டிஸ்பிளே ஆகாது. நேவிகேஷன் பார், இதை பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன் இருக்குது. நேவிகேஷன் பட்டன், ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்டர். நேவிகேஷன் பட்டன் என்னன்னா உங்களுக்கு பட்டனுக்கு பதிலாக டச் பட்டன்ஸ் கீழே வரும். அதில் 2 டைப் இருக்குது. அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து பேக் ஆப்ஷன் வேணுமா, ரைட் சைட்லேருந்து பேக் ஆப்ஷன் வேணுமான்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு மோர் ஆப்ஷன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே 2 ஆப்ஷன் இருக்கும். பாட்டம் மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் மோட் யூஸ் பண்ணணுமா, இல்லை சைட் அண்ட் பாட்டம் ரெண்டுமே யூஸ் பண்ணி நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் மோட் யூஸ் பண்ணுமான்றதை உங்கள் கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் மோட், இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. விவிட், நேச்சுரல். விவிடில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே இந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். இதுக்கும் நேச்சுரலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கலர் ஆப்ஷன்ஸ், அதாவது பிரைட்னஸும் கான்ட்ராஸ்ட்டும் கொஞ்சம் வேரி ஆகும், அவ்வளோதான். விவிடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒயிட் பேலன்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் அட்வான்ஸ் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா RGB கலர்ஸ் வந்து நீங்கள் தனித்தனியாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹைட் ஆப்ஸ், இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த ஆப் சீக்கிரட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்பை இங்கே வந்து ஹைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெளியே ஃப்ரண்ட் டிஸ்பிளேல உங்களுக்கு அந்த ஆப் வந்து டிஸ்பிளே ஆகாது. நீங்கள் சீக்கிரட்டாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் சேவிங், இந்த ஸ்க்ரீன் சேவிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட ஸ்க்ரீன் சேவர் வைக்கணுமோ அப்படி வச்சுக்கலாம். கலர்ஸில் வேணுமா, இல்லை ஃபோட்டோ ஃப்ரேமில் வேணுமா, ஃபோட்டோ டேபிளில் வேணுமா, இல்லை உங்களோட பர்சனல் ஃபோட்டோஸ் எதாவது வைக்கணுமா அப்படின்றத வச்சுக்கலாம். இதிலே கீழே ப்ரீவியூன்ற ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரீவியூ பண்ணி பார்த்துக்கலாம். இங்கேயே டச் சென்சிட்டிவிட்டி, நம்மள நிறைய பேர் ஸ்க்ரீன் ப்ரொடக்டர்ஸ் அண்ட் டெம்பர் கிளாஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அதுலேயே கொஞ்சம் ஹை குவாலிட்டி டெம்பர் கிளாஸ் அப்படின்னா நம்ம டச் பண்ணுற சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாகும். இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்பவும் போல யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு. ஒன் ஹேண்ட் மோட், இதை பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன் இருக்குது. கெஸ்டர் அண்ட் பட்டன்ஸ். கெஸ்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்டரில் ஹோம் பட்டனுக்கு இடத்துல கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா 1 ஹேண்ட் மோடுக்கு வந்துடும். பட்டனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹோம் பட்டனை டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 ஹேண்ட் மோடுக்கு அது ஸ்விட்ச் ஆகிக்கும். வைப்ரேஷன் பேட்டர்ன், இதில் மொத்தம் 5 டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் நார்மலாக பேசிக்காக கால் வரும்போது எப்படி வரும் அப்படி வச்சுக்கலாம், இல்லை ஹார்ட் பீட் மாதிரி விட்டு விட்டு துடிக்கணுமா அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் டிக்டாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, வால்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஜிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 டைப் இருக்குது. உங்களுக்கு எந்த டைப் பிடிச்சிருக்கோ அந்த டைப்பில் வச்சு யூஸ் பண்ணிக்கிங்க. வைஃபை காலிங், இந்த ஃபோனில் வைஃபை காலிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வைஃபைல கனெக்ட் பண்ணிவிட்டு கால் லாக் போனீங்க அப்படின்னா உங்கள் கான்டாக்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே வைஃபை காலிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் கொடுத்துருக்க அந்த சிம்பிளே தெரியும் வைஃபை காலிங் இருக்குது. நீங்கள் வைஃபை யூஸ் பண்ணி கால் பண்ணிக்கலாம். கால் ஐடி அண்ட் ஸ்பேம் ப்ரொடெக்ஷன், இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேம் கால் எதாக இருந்தால் ஆட்டோ டிடெக்ஷன் பண்ணி உங்களுக்கு ஸ்பேம் கால்னு காமிச்சிடும். உங்களுக்கு முன்னாடியே கால் வரும்போதே அந்த நோட்டிஃபிகேஷனில் காமிச்சிடும். இந்த ட்ரூ காலர் யூஸ் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ ரெக்கார்டிங், உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நிறைய ஃபோனில் ஆட்டோ ரெக்கார்டிங்க்கு ஆப் டவுன்லோட் பண்ணும். இதில் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனே கொடுக்குறாங்க. இதை நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா எல்லா கால் வரும்போதும் அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். சவுண்ட் குவாலிட்டி அண்ட் எஃபெக்ட்ஸ், டால்பி அட்மாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஈக்குவலைசர் இருக்குது, அடாப்ட் சவுண்ட் இருக்குது. டால்பி அட்மாஸ் நம்ம எப்பவும் போல தான் நம்ம ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பரான சவுண்ட் எஃபெக்டாக இருக்கும். ஈக்குவலைசர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரியான பூஸ்டப் வேணும், உங்களுக்கு பேஸ் பூஸ்ட் வேணுமா, இல்லை பாப் மியூசிக் வேணுமா, ராக் மியூசிக் வேணுமா, அந்த மாதிரி உங்களோட மியூசிக்கை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற வெரைட்டியில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடாப்ட் சவுண்ட் அப்படின்றது ஒரு புது ஆப்ஷன் இருக்குது. 30 இயர்ஸ் கீழே இருக்கவங்களுக்கான ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வேணுமா, இல்லை 30 to 60 இயர்ஸுக்குள்ளவங்களுக்கு ஒரு சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்கணும், 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களுக்கு ஒரு சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றீங்க உங்களோட ஏஜ் டிஃபைன் பண்ணி இந்த சவுண்டை வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியும். அதாவது நம்ம எனக்கு தெரிஞ்சு இந்த காதில் கேட்குற டெசிபிளை வந்து அது மாடரேட் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்டிவிட்டி கண்ட்ரோல், அதாவது உங்களோட கூகுள் ஆக்டிவிட்டியை நீங்கள் இங்கேருந்து கண்ட்ரோல் மேனேஜ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் தனியாக செட்டிங்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க. கூகுள் ஆக்டிவிட்டி எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் மேனேஜ் பண்ண தெரில அப்படின்னா மேலே கார்டு லிங்க் இருக்குது, அதை பார்க்காதவங்க போய் அந்த வீடியோ பார்த்துருந்துருங்க. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்கள் ப்ரைவசி சம்மந்தமான ஒரு மேட்டர். அதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கூகுள் ஆக்டிவிட்டியில் போய் லாகின் பண்ணலாம் பண்ண தேவையில்லை. இங்கே செட்டிங்ஸ்குள்ளே அந்த ஆப்ஷன் இருக்குது, இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் வெல்பீயிங்குள்ளே டேஷ்போர்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு என்னென்ன ஆப்பில் எவ்வளோ விதமான டைமிங் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றது ஒரு கன்சப்ஷன் ரேட் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நீங்கள் ஒரு மொபைலுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் டைம் கொடுக்குறீங்க, டைம் ஸ்பேஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். மொபைலுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஆப்புக்கும் தனியாக நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றது இதில் பார்த்துக்கலாம். விண்ட் டவுன், நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸோ இல்லை நோட்டிஃபிகேஷன்ஸோ அந்த மாதிரி எதுவுமே வராமல் இது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். டிவைஸ் கேர், இதுக்குள்ளே போய்ட்டு உங்களோட டிவைஸ் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணுற மூலிமா உங்களோட பேட்டரியோட லைஃப் எப்படி இருக்குது, மெமரி என்ன கண்டிஷனில் இருக்குது, உங்களோட செக்யூரிட்டி என்ன கண்டிஷனில் இருக்குது எல்லாமே காமிச்சிடும். அன்னெசரி டேட்டா ஏதாவது இருந்துச்சாலும் அதை டெலிட் பண்ணுறதுக்கான ஒரு ரெக்கமெண்டேஷனோ சஜஷனோ உங்களுக்கு கொடுக்கும். டெவலப்பர் ஆப்ஷன், அதுக்குள்ளே 2 முக்கியமான செட்டிங்ஸ் இருக்குது. அக்சன் கலர் ஒன்று, ஐகான் ஷேப் ஒன்று. உங்களோட அக்சன் கலர் என்ன மாதிரி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஐகான் ஷேப்பில் உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வேணுமா, டியர் ட்ராப் ஷேப்பில் வேணுமா, அந்த மாதிரி எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் ஐக்கானை வந்து
ஷேப் மாற்றிக்கலாம். அது மூலிமா உங்களோட ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஐக்கானோட ஷேப் எல்லாமே சேஞ்ச் ஆகும். நோட்டிஃபிகேஷன் ரிமைண்டர் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்தெந்த ஆப்புக்கு எந்தெந்த டைமிங்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதாவது வாட்ஸ்அப் எடுத்துட்டீங்க அப்படின்னா எவ்ரி 3 minutes ஒருக்கா எனக்கு நோட்டிஃபிகேஷன் மேலேருந்து பாப் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா அது மேலேருந்து உங்களுக்கு பாப் வந்துகிட்டே இருக்கும். இன்கேஸ் ஏதாவது நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிமைண்டர் நீங்கள் வச்சுக்கலாம். ஏஆர் எமோஜி கேமரா ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் மோர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த மோர் ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர் எமோஜி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ஸ்டூடியோன்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டூடியோ ஆப்ஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபேஷியல் ஹேர் ஆட் பண்ணணும், இல்லை ஹேர் கலர் மாற்றணும், ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும், ஷர்ட்டோட டிசைன் மாற்றணும் அப்படின்ற போது எல்லாமே நீங்கள் அதில் போய் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேமரா ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களோட ஹெட் மட்டும் ஏஆர் எமோஜியில் வேணுமா, இல்லை பேசிக்காகவே ஃபுல்லாகவே ஏஆர் எமோஜியில் வேணுமா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஹெட் மட்டும் பார்ப்போம். ஹாய் நான் தெரியுறேன்னா ஓகே. ரெண்டாவது பேசிக் மோடில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கழுத்துக்கு இருக்க எல்லா பட்டும் பேசிக்காக வந்துடும். உங்களோட ஹெட் மட்டும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன ஆக்ஷன் பண்ணுறீங்களோ அந்த ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து மாடிஃபை ஆகும். இந்த ஆப்ஷனில் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், ஃபோட்டோவும் உங்களால் எடுத்துக்க முடியும். இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் மற்றும் சஜஷன்ஸ் எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.